Hi friends, welcome to Balakavi channel. கோதுமை மாவுல புட்டு எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு நான் இன்றைக்கி மாவு சேர்த்துக்கிட்டேன். இந்த உப்புக்கு சுவைக்கு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை புட்டை ஃபஸ்ட்டு நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். ஹீட்டில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், மாவு நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா மணம் வந்துருச்சு, நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். அதே பாத்திரத்தில் வச்சுருந்தா மாவு வந்து கருக ஆரம்பிச்சிடும். வேறு பவுலில் மாற்றிக்கிங்க, ஏன்னா பாத்திரத்தோட ஹீட் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் மாவு. இப்போ நமக்கு மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த புட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி பதம் இருக்கணும்னா, இப்படி எடுத்தால் இப்படி கெட்டியாக இருக்கணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு தான் ஈரத்தன்மை இருக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எதுக்காகனா, இந்த புட்டு வந்து நம்ம தண்ணி தெளித்து பிசையும் போது கெட்டி வந்துருச்சு இல்லையா, அந்த கெட்டிகளை நம்ம லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது மாவு மாதிரி ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். பல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் கொடுத்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தா கரெக்டான பதத்துக்கு எல்லா இடமும் அந்த கட்டிகள் உடையாது. அவ்வளோதான், நமக்கு நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் இப்போ இந்த நான் பல்ஸ் கொடுத்துட்டு வரேன் இல்லையா, இதை டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் துணியில் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் துணி போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் அந்த துணி வந்து ட்ரையாக இருக்கட்டும். டைரெக்டாக நான் இதில் மாற்றிக்கிட்டேன். இதே மாதிரி நான் தனி தெளித்து எடுத்துக்கிட்ட மாவுகள் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா மாவுகளையும் நான் நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் 1 நிமிஷம் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்கல. ஈரப்பதம் தெரியுது பாருங்கள். இந்த ஈரப்பதம் குறையக்கூடாது. அப்போ தான் நமக்கு மாவு வேகிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதை நல்லா கொதி வந்ததும் அதில் இந்த பாத்திரத்தில் உள்ள மாவை வைக்கலாம். மாவு வந்து அமுக்கி வைக்கக்கூடாது. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விசில் போடாமல் அப்படியே ஆவிலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். வெந்திருக்கிறத பார்க்கலாம். மாவோட கலரை பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நமக்கு சூடாக இருக்குது புட்டு மாவு. அதிலே கூட டைரெக்டாக நீங்கள் நெய் மட்டுமே விட்டு உங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்டு, சுகர், ப்ரௌன் சுகர், வெல்லம் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த நெய்யில் தாளித்து சேர்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமான கூடுதல் மனம் கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி இதில் சேர்த்துக்கிறேன். நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மணத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் நான் நெய்யில் விட்டு வறுத்துக்கிறேன். இப்படி நெய்யில் வறுக்கும்போது நம்ம புட்டுக்கு அதிகமான நெய் சேர்க்க வேண்டியதில்லை. இதை மாதிரி வதக்கி போடும்போது அந்த தேங்காயில் உள்ள நெய்யோட மனம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதோட மனமே நமக்கு புட்டில் அதிகமாக கூடுதலாகிடும். பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை ஸ்வீட் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்டு, சுகர், ப்ரௌன் சுகர், வெல்லம் இதில் எது பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் இதோட ஆட் பண்ண போகிறேன். 4 டீஸ்பூன் இந்த ஸ்பூனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு ஆயிலில் சாப்பிட்டாலும் கெடுதலாகிடும். அந்த ஆயிலில் சாப்பிட்டாலுமே அதுக்கான ஹெல்த்தியாகவும் அது இருக்கணும். அதனால் இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலாம். அதுவும் சுகரில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இந்த புட்டெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இதை நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். சுவையான கோதுமை மாவு புட்டு நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி பச்சரிசி மாவு புட்டு, ராகி புட்டு, சிவப்பு அரிசி புட்டு, இந்த மாதிரி பல வகை புட்டு ரெசிபிகள் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.